Hi friends, welcome to my channel MK Aari Tailoring. நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹனி கோம் ஸ்டிச் வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிச்சில் டைப் 2, அதாவது நார்மல் பேட்டர்ன் ஸ்டிச்சும் அப்புறம் பைனாப்பிள் பேட்டர்ன் ஸ்டிச்சும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. பேட்டர்ன் ஸ்டிச்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஹனி கோம் ஸ்டிச். ஓகேவா. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறது நார்மல் பேட்டர்ன் ஸ்டிச். அதுக்கப்புறமா வந்து நம்ம பைனாப்பிள் பேட்டர்ன் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் நான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நான் சர்க்கிள் ஷேப்புக்கு சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் செயின் ஸ்டிச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், இந்த லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்டர் லைனில் கொடுத்துருக்க அந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக இந்த சைடு அவுட்டரில் நமக்கு அந்த சர்க்கிளில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கொண்டு போய் நீங்கள் முடிக்கணும். இடையில எந்த கேப்புமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த லைனை ஃபினிஷ் பண்ணணும். சைட்லலாம் எந்த கேப்புமே இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா லைன்ஸையுமே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிச்சு உங்களுக்கு நெருக்கமாக கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளி கிடைக்கும். ஓகேவா. ஸோ நான் அதில் ஒரு 6 லைன்ஸ் வர மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹனி கோம் ஸ்டிச்சில் என்ன நமக்கு வரும்னா, கீழே அந்த த்ரெட்டு வந்து லூஸாக இருக்கனால நம்ம கீழே இழுத்து பிடிச்சி நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது நமக்கு வந்து அந்த ஹனி கோம் பேட்டர்னில் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது நார்மல் பேட்டர்ன் ஸ்டிச். ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸோட டுட்டோரியல்ஸ், அதாவது த்ரெட் ஒர்க் ஸ்டிச்சஸோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே ஆரி கிளாஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ நார்மல் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, மேலே பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணணும். திருப்பி அகைன் கீழே ஒரு லாக் போட்டு அகைன் பக்கத்தில் பஞ்ச் பண்ணி மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி திருப்பி லாக் போட்டு சைடில் கொண்டு போயிட்டு நான் இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. ஓகேவா. ஸோ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டான இருக்கும். நாட் போடாமலும் நம்ம வந்து அகெயின் அடுத்த லைனுக்கு நம்ம கொண்டு போகலாம். பட் ஒவ்வொரு டைமும் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடும்போது அந்த கரெக்டான ஈவன் ஷேப்லேயே கிடைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு லைனுக்குமே நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நான் அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். இதில் வந்து நமக்கு அந்த ஹனி கோம் பேட்டர்ன் வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு லைன்லேயும் அந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறனால நம்ம என்ன தான் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி கீழே பிடிச்சி இழுத்தா கூட நமக்கு அந்த ஹனி கோம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேவா. ஸோ ஹனி கோம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து லைன்ஸை வந்து ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சு போட்டாலே போதும். அதில் அந்த லைன்ஸில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா. ஹனி கோம் ஸ்டிச்சில் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நார்மல் பேட்டர்ன் ஸ்டிச்சில் ஜஸ்ட்டு நம்ம வந்து அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறோம். பட் ஆனால் அந்த ஒவ்வொரு லைன்ஸ்லேயுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து போடுறோம். ஓகேவா. ஸோ நான் இப்போ இந்த சைட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு தடவை ஃபினிஷ் பண்ணும்போதும் லாஸ்ட்டாக என் நாட் போட்டு முடிங்க. என் நாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக சர்க்கிளுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வெளியே முடிக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா சர்க்கிளுக்கு வெளியே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த சர்க்கிளோட அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு
த்ரெட்டெல்லாம் கட் ஆகுற மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தேவையோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இல்லைனா த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தேவையோ அவ்வளோ தூரம் நீடில்ல ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க. ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போது கீழே உள்ள த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. எல்லாத்துக்குமே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இருக்கிற ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீடில் க்ராஸாக பஞ்ச் பண்ணுவாங்க. தேவையான டிஸ்டன்ஸுக்கு இழுக்காமலே வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுவீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கிளாத்தில் வந்து ஷ்ரிங்கேஜ் வந்து வரும். ஸோ அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா தேவைப்படுற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லாங்காக இழுத்துட்டு பஞ்ச் பண்ணி அகைன் திருப்பி கீழே பிடிச்சி மெதுவாக இழுத்தோன்னா தான் அந்த நடுவில் வந்து அந்த ஷ்ரிங்கேஜ் வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு ஷ்ரிங்கேஜ் வந்து கிளாத்தில் வரதான் செய்யும். ஸோ எப்பயுமே ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் 3rd லைன் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து மிச்சம் இருக்க லைன்ஸையும் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் எப்படின்னு இருக்குன்ட்டு. ஸோ நான் கீழே இருக்கிற 2-3 லைன்ஸ் வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதை மட்டும் காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும் போது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் எண்டிங் லைன் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஸோ அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் நீங்கள் சர்க்கிள்குள்ளே பஞ்ச் பண்ணணும். ரிவர்ஸ் புல்லிங் கொண்டு போய் சர்க்கிள்க்கு வெளியே வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த சர்க்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ எந்த ஷேப்பில் நீங்கள் போடுறீங்கனாலும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுற்றி ஒரு செயின் அவுட்லைன் போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஹனிகோம் ஸ்டிச் போட்டதோட நல்லாவே பிரைட்டாக தெரியும். ஏன்னா வந்து நம்ம இதில் ஒவ்வொரு லைன்லேயுமே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா வந்து உங்களுக்கு அவுட்லுக் நல்லா கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதான் நார்மல் பேட்டர்ன் ஸ்டிச். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பைனாப்பிள் பேட்டர்ன் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு திலகம் ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செயின் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எப்பயுமே எந்த பேட்டர்ன் ஸ்டிச்சுக்குமே நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ அவுட்லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஹனிகோம் ஸ்டிச்சுக்கு ட்ரா பண்ணோம் இல்லையா, லைன்ஸ் ட்ரா பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரியே லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். லைன்ஸ் ட்ரா பண்ணுறது ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி நீங்கள் வந்து போடாதீங்க. ஸோ பக்கத்தில் நெருக்கமாக போட்டோன்னா தான் ஸ்டிச் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி தள்ளி லைன்ஸ் ட்ரா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சேம் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போடுறோம். ஹனிகோம் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ ஸோ அதே மாதிரி தான் போட போகிறோம். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சின்ன டிஃப்ரென்ஸால் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பைனாப்பிள் பேட்டர்னில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பைனாப்பிள் பேட்டர்ன் ஸ்டிச். ஓகேவா? ஸோ நான் அகெயின் இப்போ வந்து கரெக்டாக கீழே உள்ள லைனுக்கு அந்த இப்போ பாருங்கள், நம்ம எப்பயும் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஹனிகோம் ஸ்டிச்சுக்கு இதை நல்லா கீழே வந்து இழுத்து நம்ம பஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணாமல் கரெக்டாக அந்த பேட்டர்னோட சென்டரில் நம்ம பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பைனாப்பிள் பேட்டர்ன் ஸ்டிச். ஓகே? ஸோ நான் லாஸ்ட்டாக முடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயுமே எண்ட் நாட் போட்டு தான் முடிக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் ஸ்டிச் எல்லாத்துலேயுமே இதுதான் வந்து இது. ஸோ நம்ம எண்ட் நாட் போடாமல் முடிக்கலாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு நீட் ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால் ஒவ்வொரு லைன்லேயுமே நீங்கள் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஒவ்வொரு பாக்ஸோட சென்டரில் நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸோட சென்டரில் நான் பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுக்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் வந்து அவுட்லைனுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு வெளியே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து சைட்ஸில் எந்த கேப்பும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ இல்லாட்டினா வந்து ஒவ்வொரு சைட்லேயுமே நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாகவே இருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன்.
இந்த பேட்டர்ன் ஸ்டிச்லேயுமே சரி, நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்னாலே ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போது கீழே இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் நம்ம வந்து லூஸாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிளாத்து ஷ்ரிங்கேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அதை கவனமாக கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போதும் கீழே இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக கிளாத்து ஷ்ரிங்கேஜ் ஆகும். இப்போ இந்த லைனை வந்து நான் அந்த அவுட்லைனுக்குள்ளே வந்து ஸ்டிச்சை எடுத்துகிட்டு அவுட்லைனுக்கு வெளியே பஞ்ச் பண்ணி லாக் போடுறேன். ஸோ நான் லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் காட்டினதே காமிச்சிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போடும்போது பொறுமையாக போடுங்க. ஒவ்வொரு லைன்லேயுமே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த அளவு இதை வந்து நெருக்கமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் நடுவில் ஸ்டோன்ஸ் எதுவும் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போடணும். ஸோ நான் ஹனிகோம் ஸ்டிச்சில் அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்காக தான் கொஞ்சம் லாங்காக நான் கேப் விட்டு போட்டிருந்தேன். இதே நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக போடலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ லாஸ்ட் எண்டிங் முடிச்சாச்சு. இதை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பேட்டர்ன். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் ஸ்டிச்சை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Bye bye.